புத்தகம் படிக்க நேரம் ஒதுக்க முடியலையா? வெறும் 20 நிமிடங்கள்ல உங்களுடைய வாழ்க்கையை மாற்றக்கூடிய ஆடியோ புத்தகங்களை இலவசமா கேட்க உடனே மேஜிக் 20 தமிழ் ஆப்பை டவுன்லோட் செய்யவும். அண்மை செய்தி. தமிழகத்தில் அடுத்த 3 நாட்களுக்கு வெப்ப அலை நீடிக்கும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. அதனை அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். தமிழகத்தில் அடுத்த 3 நாட்களுக்கு வெப்ப அலை நீடிக்கும் என்று வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்திருக்கிறது. ஏற்கனவே வெப்ப அலை வீசி வரும் நிலையில் மே 1ஆம் தேதி வரை இந்த வெப்ப அலையானது நீடிக்கும் என்று எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. தமிழகத்தில் அடுத்த 3 நாட்களுக்கு வெப்ப அலை நீடிக்கும் என வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. ஏற்கனவே வெப்ப அலை வீசி வரும் நிலையில் மே 1ஆம் தேதி வரை இந்த வெப்ப அலையானது நீடிக்கும் என்று வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கையை விடுத்திருக்கிறது. அதனை அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். தமிழகத்தில் ஏற்கனவே வெப்ப அலை வீசி வரும் நிலையில் இது மே 1ஆம் தேதி வரை நீடிக்கும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. மேலும் கடும் வெப்ப அலை வீசும் என இந்திய வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. 3 மாநிலங்களுக்கு சிவப்பு எச்சரிக்கையும் விடுக்கப்பட்டிருக்கிறது. வெப்ப அலையின் காரணமாக ராயல்சீமாவின் நந்தியால் பகுதியில் 114 டிகிரி ஃபாரன்ஹீட் வெப்பநிலையானது பதிவாகி இருக்கிறது. மேற்கு வங்கம், ஒடிசா, ஜார்க்கண்ட் மாநிலங்களுக்கு வெப்ப அலைக்கான சிவப்பு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. கடும் வெப்ப அலை வீசும் என இந்திய வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. ஆந்திரா, கர்நாடகாவுக்கு ஆரஞ்சு எச்சரிக்கையும் விடுக்கப்பட்டிருக்கிறது. வெப்ப அலை காரணமாக 3 மாநிலங்களுக்கு சிவப்பு எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக ராயல்சீமாவின் நந்தியால் பகுதியில் 114 டிகிரி ஃபாரன்ஹீட் அளவிற்கு வெப்பமானது பதிவாகி இருக்கிறது. மேற்கு வங்கம், ஒடிசா உள்ளிட்ட மாநிலங்களுக்கும் வெப்ப அலைக்கான எச்சரிக்கையானது விடுக்கப்பட்டிருக்கிறது. கடும் வெப்ப அலை வீசும் என இந்திய வானிலை ஆய்வு மையம் இந்த எச்சரிக்கையை விடுத்திருக்கிறது. புத்தகம் படிக்க நேரம் ஒதுக்க முடியலையா? வெறும் 20 நிமிடங்கள்ல உங்களுடைய வாழ்க்கையை மாற்றக்கூடிய ஆடியோ புத்தகங்களை இலவசமா கேட்க உடனே மேஜிக் 20 தமிழ் ஆப்பை டவுன்லோட் செய்யவும்.